விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ புன்முத்து கருப்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஜனவரி 19, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 7:31 காலை வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி, நட்சத்திரம் உத்திரம் 5:30 மாலை வரை, பிறகு அஸ்தம், யோகம் அதிகண்டம் 1:57 காலை வரை, அதன் பின் சுகர்மம், கரணம், செய்துளை 7:31 காலை வரை, பிறகு கரசை 8:42 இரவு வரை, பிறகு வனசை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கு மேல் நோக்கு நாள் தேய்பிறை. அதே மாதிரி இன்னைக்கு யோகங்கள் அப்படின்னு சொல்லும் போது சில யோகங்கள் அமிர்த யோகமாக 5:30 இரவு வரை, அதன் பிறகும் அமிர்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 3:30 மணிலேருந்து 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி விரதம். கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்த பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவை, மாட வீதி புறப்பாடு. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பாலாபிஷேகம், அதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. இந்த சிறப்பான தலங்களில் திருத்தலையூர் சப்தரீஸ்வரர் கோயில் நிரந்தர உத்தியோகம் அருளக்கூடிய ஒரு சிறப்பான அபூர்வமான ஒரு திருத்தலம். அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது திருத்தலையூர் சப்தரீஸ்வரர் கோயில். அதே மாதிரி இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னா அவிட்டம் சதய நட்சத்திரத்துக்கு. கரணம் 10:30 மணிலேருந்து 12, சூரிய உதயம் 6:35. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இதுதான் அந்த கிரக நிலவரங்கள். இன்னைக்கு அவங்கவுங்களுடைய ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்போது சஷ்டி விரதம், தேய்பிறை சஷ்டி விரதத்தில் வளர்பிறை சஷ்டி விரதம் இருப்பாங்க. தேய்பிறை சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானை வேண்டி வரும்போது கடன் தொல்லைகள், எதிரிகளால் வருகின்ற உபத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறையக்கூடியதாகும். மாலை நேரங்களில் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடும் போது வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குவியும். அதே மாதிரி சந்திரனுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யோசித்து முடிவெடுங்க. நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக, நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். மேஷராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்னைக்கு எடுக்கிற முக்கிய முடிவுகள்னால சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறதும், பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு அமைதியாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க. அதே உங்களுக்கு ஒரு சில மன அழுத்தங்கள் இருக்கும், அதெல்லாம் இன்னைக்கு மீண்டு வரக்கூடியதாக சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமையும் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பொறுமை, நிதானம், எச்சரிக்கை அப்படிங்கிறதெல்லாம் அவசியம். ரிஷபம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். மனதார நீங்கள் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டாலும் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமையும். மிதுன ராசிக்காரங்க ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டில் இன்றைக்கி நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்ட வெற்றியை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பை கொடுப்பீங்க. அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு வெற்றிகளை அதிகப்படுத்தும். அதே மாதிரி போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் யோசித்து முடிவெடுங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நிறைய கன்சல்டேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க, அதுதான் நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால சூரிய பகவானை வேண்டது நல்ல மாற்றங்களை, ஏற்றங்களை கொடுக்கும். கடகராசிக்காரன் சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். கடகராசிக்காரங்களுக்கு முயற்சிகள் யாவும் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமான நாள்.
கடகராசிக்காரங்களுக்கு முழு முயற்சிகளும் வெற்றிகளை கொடுத்தாலும் சுகபோக வாழ்க்கை, நிறைய லக்ஸுரியஸ் பங்களாவும் கட்ட போறீங்க. அது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு சூரிய பகவானை வழிபடுறது நல்லதை கொடுக்கும் கடகராசிக்காரங்க. அதே மாதிரி முருகப்பெருமான வழிபடுறது, பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான மனதார நீங்கள் வேண்டி வர்றது ரொம்ப நல்லது. முடிந்தால் போயிட்டு வாங்க. முடியல அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி, கனவு நிறைவேறும். சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வகையில் நிறைய உதவிகள் கிடைக்கும், நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறைய யூகே யூஎஸ் எல்லாம் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க. வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உறுதி. வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும், சில ஒர்க்கு டிப்ரெஷனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இருந்தாலும் அஷ்டம சனி நோக்கி போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் போது கால பைரவரை வேண்டுறதும் முருகப்பெருமான வேண்டுறதும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு காத்திருக்கு. கன்னிராசிக்காரங்க மேன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். அது கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நடக்கும். நிறைய முன்னேற்ற பாதையை கண்டு மகிழ்வீர்கள். உங்களுடைய இருப்பு, உங்கள் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்படிங்கிறதுக்கு மாற்றுப்படுறதுக்கு இடமல்ல. கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னைக்கு நல்லது. அதே மாதிரி முருகப்பெருமான மனசார நினைச்சிங்கன்னா வெற்றிகள் குவியும். துலாம் ராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணிகளை எடுத்து அசால்ட்டாக பண்ணுவீங்க. ரொம்ப யோசிக்காம ரொம்ப நச்சின் பண்ணக்கூடிய கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும். ரொம்ப யோசித்து செயல்படாமல் இன்னைக்கு ஸ்மூத்தாக போகும். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். யோசிக்காம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு யோசித்து செயல்படக்கூடிய ஒரு முற்றிலும் நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும். மேன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு மிக உன்னதமான நாளாக துலாம் ராசிக்கார ஆக்கப்பூர்வமான பணிகளில் வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும், பொருளாதார நெருக்கடியிலேருந்து களைவதாகவும், மிகப்பெரிய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை வசமாக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்க பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க சோர்வுகள் அதிகரிக்கும், மன சோர்வு, உடல் சோர்வு அப்படிங்கிறது கொடுக்கும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம கடின உழைப்பு மேலே நம்பிக்கை வைத்து அதன் பிறகு அதனால பலனை நீங்கள் அடைவீங்க. இன்னைக்கு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரத்தில் எங்கேருந்து கேட்டாலும் கடன் கிடைக்கும். பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு சில மன தெளிவு ஏற்படுறதுனால இந்த தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேய்பிர சஷ்டினால இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களே ஏற்றங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பொருளாதார நெருக்கடியிலேருந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக வர்றதுக்கு நிறைய முயற்சிகளை எடுப்பீங்க. பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான பணிகள்லாம் எளிதில் கிடைக்கும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிவு பெறும். சகோதர வழியில் உள்ள பிணக்குகள் எல்லாம் மறையும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஃப்யூச்சரை பற்றி மட்டுமே கொஞ்சம் யோசிப்பீங்க, கவலைப்படுவீங்க. அது சரியாகக்கூடிய நிலையும் வந்துட்டுருக்கு. அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமானை வழிபடுறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால காலபைரவரும் நீங்கள் வேண்டது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசிக்கார நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு சில அந்தாஷ்டமனால புது முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதனால் யோசிக்காமல் சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஒரு சில யோசித்து செயல்படுங்க, ப்ரீ பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி தொழிலில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கும். அதே மாதிரி துணி வியாபாரம், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி அதுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை சப்போர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி அமையும். கும்பராசிக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உதவி சிறு உதவியாக இருந்தால் அது பெரு விஷயமாக நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள். அவிட்டம் சதயம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமனால புது முயற்சிகளை தவிர்க்கிறதும், அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிறதும், இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது.
கும்பராசிக்காரங்கள் ஏற்கனவே ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம நாள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரக்கூடிய நிலை வரும். அதனால பார்த்துருச்சு விஷயங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல முயற்றங்களை கொடுக்கும். மீன ராசிக்காரங்க அமைதி, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம். மீன ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அமையும். அதே மாதிரி அமைதியா பொறுமை காப்பீர்கள் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மீன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய மகத்தான ஏற்றத்தை கொடுக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.